நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் ஆண்டவரே, இன்று ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே ஒரு குருத்தோல் ஞாயிறு தினமா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்கள் ஆண்டவரே குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடி உம்மை துதிப்பதுக்கு ஆண்டவரே அந்த ஞாபக நாளை நீர் வைத்திருக்கிறபடியாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வர்ற நபரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அதே போல வார்த்தை வாசிக்கிறவரை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அதே போல பாடுகிறவர்களை ஆசீர்வதிங்கள். அதே போல சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே இந்த ஆராதனை மூடிக்கொள்ளும் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானோர் தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டும் என்னென்ன காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் சரியாய் நிவர்த்தியாய் அழகாய் செய்து முடிப்பதற்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வார்த்தை உலகம் எங்கும் சென்று ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப, ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆராதனை தொடக்கத்திற்கு முடியும் மற்றும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய சமூகத்தினால சூழ்ந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உன் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உன் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே
யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தாருல சத்துரு சிதறிய ஓடுகிறான். என் தேவன் எழுந்தாருல சத்துரு சிதறிய ஓடுகிறான். பாத்திரரே, come on everybody lift up your hands. He alone is worthy of our worship. Apakandalosia. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே, தூயரே, come on everybody say, என் துதிகளுக்கு just worship him, just worship him. பாத்திரரே, தூயரே, தூயரே, பாத்திரரே. வாக்கியம் ரோமர் 4 அதிகாரம் 13 வசனம் 25 வரை. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது நான் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாதிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகாதபடிக்கு அது விசுவாசனாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கப்படுத்தி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறது. அவன் தன் விசுவாசித்த மைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல அழுத்திருக்கிறவருமாய் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவிடாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றங்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வாசிக்கப்பட வேண்டிய நிர்வாகம் வாசித்தாயிற்று. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா?
உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? உன் வசனம் எனக்கு ஆனந்தம், உன் சமூகம் எனக்கு பேரின்பம். உன் வசனம் எனக்கு ஆனந்தம், உன் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? உன் சத்தம் எனக்கு ஆனந்தம், உன் சித்தம் எனக்கு பேரின்பம். உன் சத்தம் எனக்கு ஆனந்தம், உன் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? வாசிக்கப்பட வேண்டிய
சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை 18 முதல் 26 வரை எழுதியுள்ள நற்செய்தியை கேளுங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயர்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவள் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஓடுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றாள். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இது ஆண்டவரின் நற்செய்தி. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கும் நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். அதன் பிறகு 18வது வசனம் முதல் 26வது வசனம் வரையிலான வேத பகுதியையும் நாம் வாசிக்கப் போகின்றோம். இது உண்மையிலே 2 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதியில் இயேசு ஒரு காரியத்தை விளக்குவதை பார்க்கிறோம். 2ஆம் பகுதியில் அதை அவர் செயலில் செய்து காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த வாரம் நமது வாசிப்பின் முதல் பகுதியில் அவர் பேசும் காரியத்துக்கே பொருத்தமான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 2 காரியங்களையும் ஒன்றாக இணைத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இந்த 2 பகுதிகளில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில உள்நோக்குகளை பற்றி முதலாவதாக நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு தம் சீஷர்களில் ஒருவராக பிற்காலத்தில் வரப்போகின்ற அந்த மத்தேயுவை பார்த்து தம்மை பின்தொடரும்படி அழைப்பதிலிருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்கின்றது. மத்தேயு ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரமாக இங்கே காணப்படுகின்றார். ஏனென்றால் நாம் இங்கே காண்பது போல இயேசு அவனை அழைத்த போது அவன் ஆயக்காரர்களுடைய மேசையில் அமர்ந்திருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அதாவது மத்தேயு ஒரு வரி வசூலிப்பவராக அல்லது ஒரு ஆயக்காரனாக அவன் இருந்து வந்தான். அநேகமாக இக்காலத்தை போலவே அக்காலத்திலும், அதாவது இயேசுவின் காலத்திலும் வரி வசூலிப்பவர்கள் அதிகமாக மக்களாலே நிராகரிக்கப்பட்டு அல்லது வெறுக்கப்பட்டு வந்தார்கள். மத்தேயு வெறுக்கப்படுவதற்கு காரணம், ஒரு யூதனாக இருந்து அவன் வரி வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு கொடுத்தபடியினால் அவன் மக்களுடைய அபிப்பிராயத்தை இழந்தான், அல்லது மக்களால் அவன் நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு வந்தான். காரணம், அக்கால யூத மக்கள் ரோம அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது ரோமாபுரியரை ஒடுக்குபவர்களாகவே அவர்கள் கருதினார்கள். ரோமானியர்களை அவர்கள் ஒடுக்குகின்றவர்களாகவே எப்பொழுதும் கருதினார்கள். இது எப்படி என்றால், உண்மையிலே இந்த செயலை தங்களில் ஒருவர் அங்கே எதிரியாக தங்களில் ஒருவரே தங்களுக்கு எதிரியாக பணியாற்றுவதை போன்ற ஒரு காரியம்தான் இந்த வரி வசூலிக்கிற ஆகவே அந்த செயலை செய்கிற எந்த நபரையும்
அவர்கள் எதிரிகளாக பார்த்து வந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் கருதினார்கள். அக்காலத்தில் வரி வசூலிப்பவர்கள் ஊழல்வாதிகளாக அறியப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்கள் வசூலிக்கும் வரியுடன் தங்கள் சொந்த நலனுக்காக ரோம அரசுக்கு கொடுப்பதற்கு மேலதிகமாக அங்கே சில வரியை மக்களிடத்திலே அவர்கள் அபகரித்தார்கள், சூறையாடினார்கள். அதனால் வரி வசூலிப்பவர்கள் மக்களை சுரண்டி தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தும் ஒரு போக்கை கொண்டிருந்தார்கள். காரணத்துக்காக அவர்கள் மிகவும் வெறுக்கப்பட்டார்கள், இகழப்பட்டார்கள். ஆகவே மற்றவர்களால் மிகவும் இகழப்பட்ட ஒரு வரி வசூலிப்பவனை தன்னை பின்தொடரும்படி இயேசு அழைத்தது மிகவும் ஒரு விகற்பமான ஒரு புதிய செயலாக காணப்பட்டது. ஆனால் இயேசுவின் அந்த செயலானது மத்தேயுவின் இருதயத்தை தொட்டது என்பது வெளிப்படையான ஒரு உண்மையாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். வரி வசூலிப்பவனுடைய வேலையை அவன் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தான். பின்னர் ஒரு நாள் இரவு இயேசு மத்தேயுவின் வீட்டில் இரவு உணவு அருந்தி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இதில் சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், அவனுடைய வீட்டில் இன்னும் பல வரி வசூலிப்பவர்கள் அல்லது ஆயக்காரர்கள், பாவிகள் அங்கே வந்து இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்களோடு கூட மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று நமக்கு அந்த வேத பகுதி தெளிவாக கூறுகிறது. எனவே மத்தேயு தன் நண்பர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும் நோக்கில் இந்த விருந்தை அல்லது இந்த ராப்போஜனத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று நாம் கருதலாம். இயேசுவே இங்கே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார், அது நமக்கு தெரிகிறது. மேலும் ஆயக்காரர்கள் சமய பற்று இல்லாதவர்கள், பாவிகள், மற்றவர்களால் தாழ்வாக கருதப்பட்டவர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட பெயரை அவர்கள் அங்கே பெற்றிருந்த போதிலும், அல்லது அத்தகைய ஒரு நிராகரிப்பை அவர்கள் பெற்றிருந்த போதிலும், மத்தேயு தன் நண்பர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த விரும்பினான். இது பரிசேயர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக பரிசேயர்கள் இதை கண்டபோது அவருடைய சீஷர்களிடம், உங்கள் போதகர் ஏன் ஆயக்காரர்களுடன் பாவிகளுடன் உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்று கேட்டார்கள். காரணம், இது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தாங்கள் அவர்களிடமிருந்து விலகி அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொண்டிருந்த பரிசேயர்களுக்கு இயேசு ஆயக்காரர்களோடு நேரம் செலவழிப்பதும் அவர்களின் நட்பை விரும்புவதும் பரிசேயர்களுக்கு பெரிய சங்கடமான ஒரு விஷயமாயிருந்தது. இயேசு அவர்களுக்கு எப்படி பதிலளித்தார் என்பதை நாங்கள் இந்த பகுதியிலே பார்ப்போம். இதை கேட்ட இயேசு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையே அல்லாமல் சுகமாயிருப்பவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை என்றார். இதன் கருத்து இன்னதென்பதை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறி அவர்களை அனுப்புகிறார். நான் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஏனெனில் நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்று இயேசு மேலும் கூறுகிறார். ஆகவே இதை இன்று நம் வாழ்வில் நாம் எவ்வாறு அபியாசப்படுத்த அல்லது பிரயோகப்படுத்த போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த உலகின் பாவத்தில் இருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். நாம் அவற்றோடு நம்மை கரைப்படுத்தி கொள்ள அல்லது கலப்படம் செய்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் பாவ வழிகளில் நாம் அவர்களுடன் சேர்ந்து செல்லக்கூடாது. இருளின் செயல்களில் பங்கு கொள்பவர்களுடன் நாம் கூட்டு சேரக்கூடாது. தேவன் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தால் கெட்டு போவதிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கும், கரைப்பட்டு பாவத்தில் விழுந்து விடாமல் பாவிகளிடமிருந்து நம்மை விலக்கி கொண்டு வாழ வேண்டும். அதற்காக நாம் மற்றவர்களை தாழ்வாக பார்த்து நாம் மத நம்பிக்கையுள்ளவர்கள் என்பதால் ஆவிக்குரிய ரீதியாக உயர்ந்தவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அதற்கும் இதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. உண்மையிலே இயேசு தேவைப்படுகிறவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் அவர்களுக்கு அவரை தொடர்பு படுத்தவும் நாம் எல்லா முயற்சிகளை செய்ய வேண்டும். அதே நேரம் இயேசுவை அறியாத மற்றவர்கள் அவரை போல செயல்படவில்லை என்பதற்காக அவர்களை நாம் தாழ்வாக நினைக்கவும் கூடாது. இயேசுவை அறிந்தவர்களுக்கு மட்டுமே இயேசுவை போல வாழ செயல்பட அங்கே இயலுமை இருக்கிறது. இயேசுவை அறியாதவர்கள் தங்கள் பாவ சுபாவத்தில் செயல்படுவதை தவிர வேறு எதை நாம் அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியும்? அதை தான் நாம் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். எனவே அவர்களுக்கு தேவையானது நாம் அவர்களை தாழ்வாக பார்ப்பதோ அல்லது வெட்கப்படுத்துவதோ அல்ல, மாறாக அவர்களை அழைப்பதும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி அவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதுமே நமது பிரதான கடமையாயிருக்கிறது. மத்தேயு உண்மையிலே அதை தான் இங்கே செய்கிறார். நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆரோக்கியமானவர்களுக்கு அல்லது
சுகமாக இருக்கிறவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, பிணியாளிகளுக்கே மருத்துவர் தேவை என்று அங்கே இயேசு கூறுகிறார். மருத்துவர் ஆரோக்கியமானவர்களுக்காக அல்ல, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு தன்னை தானே அங்கே ஒரு சிறந்த பரிகாரியாக காண்பிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் குறிப்பாக பிணியாளிகளுக்காகவே வந்தேன் அல்லது வியாதியஸ்தர்களுக்காகவே வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். இது நமக்கான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு அழைப்பு. நான் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்றார். அடடா, இயேசுவின் சீஷர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான பாடம் இது. அதாவது இயேசு நம்ம ஏதோ ஒரு தார்மீக ரீதியாக உயர்ந்த ஒரு மத வாழ்க்கைக்கு அழைத்திருக்க என்பது மட்டும் அல்ல, உண்மையிலே அவர் மிகவும் அக்கறைப்படுத்துவது, கரிசனை கொள்வது என்னவென்றால் அவருடனான நமது உறவும் நாம் ஒருவருக்கொருவர் அங்கே நடந்து கொள்கின்ற விதத்தை பற்றியதாகத்தான் காணப்படுகிறது. மற்றவர்களை நடத்தும் விதத்தை பற்றி தான் இயேசு இங்கே நாம் மத ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசுவின் உள்ளம் அங்கே மிக மிக முக்கியம். மக்களுக்கு தேவையானது அவருடைய உள்ளம்தான். அவர் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ளும் விதத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பலியை விட இரக்கம் மேலானது. மத ரீதியான பலிகளை செய்துவிட்டு மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதை விட மற்றவர்கள் மீது கருணை காட்டுவது அதிக மத ரீதியான காரியம் என்பதை இயேசு இங்கே காண்பித்து கொடுக்கிறார். நாங்களும் அத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இயேசுவின் சீஷர்களாக நாம் அநேக நேரங்களில் இந்த விடயத்தை தலைகீழாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள் நாம் அவ்வாறு செய்கிறோம். ஆனால் இயேசு இங்கே மீண்டும் சொன்னது போல தான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். அவர் நோயாளிகளுக்காக இருக்கிறார், அவர் தேவைப்படுகிறவர்களுக்காக இருக்கிறார். நமது இரண்டாவது வாசிப்பு உண்மையில் இதுதான் அதற்கான நல்ல உதாரணம். உதிரப்போக்கு பிரச்சனை உள்ள ஒரு பெண்ணை இயேசு சுகமாக்கப் போகிறார். அவர் தனது குணமாக்குதலை அவளுக்கு கொடுக்க போகிறார். பின்னர் தன் மகளை இழந்த ஒரு ஜெப ஆலய தலைவன் யவீர் என்கிறவன் இருக்கிறான். இயேசு அந்த மகளை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறார். இவர்கள் இருவருக்கும் இயேசு தேவைப்பட்டிருந்தார். இயேசுவை தேவைப்பட்ட மக்களுக்கு இவர்கள் இருவரும் சிறந்த உதாரணங்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் இன்றைய நமது நோக்கத்துக்காக நான் கூற விரும்புகிற விடயம் என்னவென்றால், ஜெப ஆலய தலைவரும் இரத்தப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் அவர்களை மிகுந்த அவமானகரமான நிலைக்கு தள்ளியிருக்கும். ஜெப ஆலய தலைவனை பொறுத்தவரை அவனுடைய மகள் இறந்தது என்பது மகளுடைய இழப்பு மட்டுமல்ல, அது அவனுக்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்த ஒரு காரியமாக கூட இருந்தது. அதே போல உதிரப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவளாக இருந்தாள். அவள் மற்ற எல்லாரிடமிருந்து தனியாக வைக்கப்பட்டிருந்தாள். அது அவளை அவமானகரமான நிலையில் வைத்திருந்தது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் பாவம் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. பாவம் அவமானத்தை கொண்டு வருகின்றது. இயேசு நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய அவமானத்தை நீக்குவதற்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். சில சமயங்களில் நாம் தவறுவிடும் ஒரு முக்கிய விடயம் இதுதான். இயேசு நம்மை குணப்படுத்தவும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் விரும்புகிறார். ஆனால் அவர் நம்முடைய அவமானத்தையும் காண்கிறார். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் முதலில் பாவம் செய்த போது அவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம்தான் அவர்கள் தேவனிடத்திலிருந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் அவமானத்தின் காரணமாக அவர்கள் தேவனிடமிருந்து ஒழித்து கொண்டார்கள். அவர்கள் பாவம் செய்தபடியினால்தான் அவர்களுக்கு அவமானம் ஏற்பட்டது. எனவே பாவமும் அவமானமும் ஒன்றோடு ஒன்று அங்கே பின்னி இருக்கிறது, அடுத்தடுத்து வருகிற காரியம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இயேசு உங்கள் அவமானத்தை நீக்குவதற்காக வந்தார். அவர் பாவிகளுக்காக வந்தார். அவர்கள் ரட்சிக்கப்படவும் குணமாக்கப்படவும் மன்னிக்கப்படவும் அவருடைய அவமானம் நீக்கப்படவும் அவர்களுடைய அவமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார். எனவே நாம் பிறர் மீது இரக்கமும் கருணையும் கொண்ட அந்த இருதயத்துடன் உலகத்துக்குள் செல்ல வேண்டும். அது மற்றவர்களை அவர்களுடைய பாவத்திலே அவர்களை வெட்கப்படுத்துவதற்கு விட்டுவிடாமல் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய வெட்கத்தை நீக்கக்கூடிய ஒரு இரட்சகரிடம் அவர்களை அறிமுகப்படுத்த நாடும் ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு வந்தார்.
அவர் நம்மை தாழ்த்தவோ மற்றவர்களை துன்புறுத்தவோ வரவில்லை. அவர் இரட்சிக்கவும் குணமாக்கவும் சீர்படுத்தவும் நமது அவமானத்தை நீக்கவுமே வந்தார். ஆகவே அந்த இதயத்தோடு மக்களிடத்துக்கு போங்கள். ஏனெனில் தேவன் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த செய்திக்கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரே சுவாமி உமது வார்த்தையை கொடுத்து இந்த தாசன் மூலியமாய் ஆண்டவரே சுவாமி எங்களோட பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இன்றைய நாளில் அநேக ஆண்டவரை வந்தவனமாய் போகாதபடிக்கு இயேசுவே உமது வார்த்தையை ஆண்டவரை கற்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நேர்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே சுவாமி ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமது நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.